Assalamualaikum. Hi guys, welcome to Rashikala. ஆட்டோட மூளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டிப்ஸை மட்டும் தெரிஞ்சு நீங்கள் மூளை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்டு மூளை தேவை. நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி 2 மூளை எடுத்துக்கிறேன். நம்ம ஆட்டு மூளையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு சீரகம், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை, மிளகு சீரகம் மட்டும் எடுத்து இது போல் ஒன்றும் பாதியமாக நம்ம என்ன பண்ணணும், இடித்து வச்சுக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் இடிகளில் போட்டு இடித்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்க தண்ணியில் இது போல் நீங்கள் ஆட்டு மூளையை போட்டு விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம 2 மூளைக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா இந்த காய் சீவலில் சீவி எடுத்துக்கிறேன். நம்ம இது போல் சீவி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணுறதோட இது போல் சீவி எடுத்தோம் அப்படின்னா பிரைன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு பிரைன் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு ஒரு 3லேருந்து 4 சோம்பு வீதம் நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது போல் வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூளை சுடு தண்ணியில் போட்டிருக்கறனால அது மேலே இருக்க அந்த ரெட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ரத்தம், அந்த நரம்பு எல்லாமே சீக்கிரமாக அப்படியே பிச்சிட்டு வந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ கொஞ்சமாக அந்த வெங்காயத்துலேயே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மூளையை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது 3த்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். நான் 2 மூளைக்கு பார்த்திங்கன்னா 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிளகு சீரகத்தூளையும் இது கூட ஆட் பண்ணி நல்லாவே இது போல் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிடவே மாட்டேன், எனக்கு ஆட்டு மூளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அசந்து போயிடுவாங்க. அட இப்படி ஒரு டேஸ்டியாக நான் இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விஷஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய ரம்ஜான் கலெக்ஷன் நிறைய போய்கிட்டே இருக்குது. நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சாரீக்கு இந்தந்த ப்ரைஸுன்னு நம்மளால் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு எக்கச்சக்கமான சாரீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் ஸ்பெஷல், முஸ்லீம்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ். ஸோ இது மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரே பீஸில் ஒரே கலரில் 10 பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் 20 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம 10 பீஸ் நீங்கள் 20 பீஸாக எடுக்கும்போது நமக்கு இன்னும் ரேட் ரொம்ப கம்மியாக நம்மக்கிட்ட கிடச்சிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளால் சிங்கிள் பீஸோட ரேட்டை நம்மளால் சொல்ல முடியல. நம்ம இப்போ நீங்கள் 10 பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பீஸ் சாதாரண இப்போ இந்த சாரீ 800 அப்படின்னா நீங்கள் 10 பீஸாக எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 750 ரூபா, 760 ரூபா, இல்லை 740 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனால தான் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸோட சாரீ இந்த ரேட்டு நம்மளால் சொல்ல முடியல. நம்ம இந்த ரம்ஜானை முன்னிட்டு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. சாரீஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது போல் குர்த்தீஸு, அனார்கலி, அது போல் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட XSலேருந்து 5XL 6XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இந்த டேயில் அவைலபிளாக இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் வர்றதுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து கொரியர் வந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ரம்ஜானுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. 2-3 பேருக்கு ரம்ஜான் அன்றைக்கி கிடச்சிது, ஒரு சிலருக்கு ரம்ஜானுக்கு மறாநாள் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மறக்காம ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க.